பொங்கல் பரிசில் சற்று முன் புதிய அறிவிப்பு. மக்கள் ஹாப்பி. அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பான டோக்கன் குறித்து அறிவிப்பு ஒன்றினை கூட்டுறவுத்துறை வெளியிட்டிருக்கிறது. அத்துடன் மாவட்ட அளவில் கரும்பு விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்ய மாவட்ட ஆட்சி தலைமையிலும் சென்னை மண்டல கூடுதல் பதிவாளர் தலைமையிலும் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2.20 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பும் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி 9ஆம் தேதி முதல் பொங்கல் தொகுப்பான டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. முதல் நாளில் முற்பகல் 100 பேருக்கும் பிற்பகலில் 100 பேருக்கும் டோக்கன் வழங்கப்படும். இரண்டாவது நாள் முதல் முற்பகல் 200 பேருக்கும் பிற்பகலில் 200 பேருக்கும் டோக்கன் வழங்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என கூட்ட நெரிசல் அதிகம் ஏற்படும் கடைகளில் போலீசார் பாதுகாப்பு போட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகள் மூலம் இதற்கான டோக்கன் ஜனவரி 3ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அனைத்து மாவட்டங்களிலும் விநியோகம் செய்ய டோக்கன் அச்செடுக்கும் பணிகளை துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் வீடு வீடாக டோக்கன் விநியோகம் செய்யப்படும். பரிசு தொகுப்பை பெறுவதற்கான நாள், நேரம் ஆகிய விவரங்கள் டோக்கனில் இடம்பெற்றிருக்கும். தினமும் காலையில் 100 பேர், பிற்பகலில் 100 பேர் பெறும் வகையில் டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என்று கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மேலும் 2025 தைப்பொங்கலை முன்னிட்டு 2.21 கோடி அரிசி அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. பரிசு தொகுப்பை ரேஷன் கடைகள் மூலம் வழங்குவது தொடர்பான அரசாணையில் கூறப்பட்டுள்ள அறிவுரைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும். அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் பரிசு தொகுப்புகள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் பரிசு தொகுப்பு விநியோக அட்டவணை விவரத்தை காவல்துறைக்கு முன்கூட்டியே தெரிவித்து ரேஷன் கடைகளுக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். மேலும் எந்த புகாரும் இடமின்றி பரிசு தொகுப்பை விநியோகம் செய்ய வேண்டும். இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு பரிசு தொகுப்பு மட்டும் அறிவிக்கப்பட்டது. 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்படவில்லை. மேலும் இது தொடர்பான இறுதி முடிவு இன்னும் சில நாட்களில் எடுக்கப்படலாம் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில்தான் தமிழக மக்களுக்கு இந்த முறை பொங்கல் பரிசை கொடுத்து விடலாம் என்று தமிழக அரசு முடிவு செய்துவிட்டதாகவும் சில தகவல்கள் வெளியாகி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.